திரு செந்தில். இங்க திரு செந்தில், திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியாதவர் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் விமர்சிப்பது ஏற்புடையதா? ஒரு ஆளுமை மீதான விமர்சனமாக தொடர்ந்து முன்வைப்பதை ஒரு தனிமனித தாக்குதல், மலிவான விமர்சனம் அப்படிங்கிறாரு திரு சத்யன். அதற்கு முன்பாக மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்று சொன்ன பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் இன்று. உலகத் தமிழர்கள் அனைவரும் உற்சாகமாக இனமான உணர்வோடு அதை கொண்டாடி வருகிறார்கள். மரியாதைக்குரிய பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் நினைவை போற்றி மானமும் அறிவும் வேண்டும் என்று சொன்னார். அதனாலோ என்னவோ சிலருக்கு அவரை கண்டால் எட்டிக்காயாக இருக்கிறது, அவர் மீது கோபம் வருகிறது. இருக்கட்டும். இப்போ நீங்க கேட்ட கேள்வி, அவர் திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார் அப்படின்னீங்க. அது மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு முறை அந்த கேள்வி எழுப்புகிறார்கள். ஐயா, சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். வர்ணாசிரம தர்மம், சனாதனம், திராவிடம் இது போன்ற ஒரு கேள்வியை வைத்த பொழுது ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொன்ன பதில், அதுக்கெல்லாம் நிறைய புத்தகம் படிச்சுக்கணுமுங்க, அது எனக்கு தெரிலங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதைத்தான் முதலமைச்சர் இன்று சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அவர் எதையும் தன்னுடைய கருத்திலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசவில்லை. ஒன்று, இன்றைக்கு உங்க தலைப்புக்குள்ள வந்தோம் அப்படின்னா சார், ரெண்டு விஷயத்த கேட்டிருக்கீங்க. பரப்புரையை தீவிரப்படுத்துகிறாரா முதலமைச்சர் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, பரப்புரையை அவர் ஓரணியில் தமிழ்நாடு என்று தொடங்கி ஏற்கனவே தீவிரப்படுத்தி விட்டார். இன்றைக்கு பரப்புரையில் அவர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்னவர் மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவங்க. ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு எங்கேயும் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசல. மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு நான் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தல. எவ்வளவு கண்ணியத்தோடு பேசுறாரு பாருங்க. முதன்மை தொண்டனாக நான் உங்களோடு நிற்கிறேன் என்கிறார். நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறீங்க, நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன கழக தலைவர் ஆக்கி இருக்கிறீங்க, நான் உங்களுக்காக பாடுபடுவேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடாமல் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல, ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் அந்த வார்த்தையை திருப்பி 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 பேசுகிறார். இந்த மேடையில் பேசுகின்ற பொழுது கூட ஒருமையில் என்னை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிக்கிறார். நான் அவர் அளவிற்கு திறந்தாழ்ந்து பேச விரும்பவில்லை என்று கடந்து போகிறார். பதிலுக்கு அவரும் ஏதாவது ஒருமையிலேயே ஏதோ சொல்லி வீராவேசமா பேசினா அங்க இருக்க கூட்டம் கைத்தட்டும். ஆனால் அதை கடந்து அப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அப்படிங்கறதா சத்தியனுடைய குற்றச்சாட்டு. நீங்க திமுகவில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் என எல்லோரும் அப்படியான ஒரு மலிவான விமர்சனத்தை, தனிநபர் தாக்குதலை முன்வைக்கிறார்கள் அப்படிங்கறதா அவருடைய குற்றச்சாட்டு. சத்தியன் சொல்றாரு. அதுல வளவில் சார், நான் என்னுடைய கருத்து என்னன்னா, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் யாராக இருந்தாலும் நாகரிகமாக பேச வேண்டும் என்பது ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வை. ஆனால் மரியாதைக்குரிய சகோதரர் சத்யன் அவர்கள் அவங்க பேசலையான்னு திருப்பி திருப்பி கேட்டாரு. முதலமைச்சர் எந்த இடத்தில் என்னைக்கு ஒருமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்படி பேசினார், அல்லது முதலமைச்சர் இந்த மாதிரி ஒண்ணு பேசினார் பாருங்க, இது கண்ணியத்திற்குரியது என்று சொல்வாரே என்று சொன்னால், அது குறித்து நம்ம இங்க இருக்கக்கூடிய அரங்கில் இருக்கக்கூடியவருடைய கருத்துக்களை அறிய முற்படலாம். சரவணன் கருத்தை கேட்கலாம், அருணன் கருத்தை கேட்கலாம், என்டி நீங்க கருத்து கேட்கலாம். ஆனால் அவர் கடந்த முதல் சுற்று அதை சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, கொத்தா அவர் பேசலையான்னு திருப்பி திருப்பி சொன்னாரே தவிர அவர் எங்கு பேசினார். ஆனா அவர் தன்னுடைய தலைவர் பேசினதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். எஸ், ஒருமையில் பேசினார், அதான் வீடியோ இருக்கேன்ட்டாரு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது அப்படி பேசினார் அப்படிங்கிறத அவர் சொல்லவில்லை. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்ப பிரச்சனை அது அல்ல. இன்றைக்கு அவர் ஒரு வாதம் வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், முக்கியமான வாதம். என்னுடைய இந்த ஆட்சியை 4 ஆண்டு காலம் நிறைவு செய்வதற்கு காரணமாக இருந்தது பாஜக, அந்த நன்றி உணர்வால் அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறேன் என்று சொன்னதன் மூலம் பாஜக அஇஅதிமுக உள் விவகாரங்களில் தலையிடுகிறது என்பதை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, அவர்கள் ஆட்டிவிக்கும் பொம்மையை போல ஒரு ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாக இருந்தது. அந்த ஆட்சி அகற்றப்பட்டு திராவிட மாடல் ஆட்சி வந்த கோபம் பாஜகவிற்கு இருக்கிறது. அந்த கோபத்தினால் தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது என்ற ஒரு வேல்யூடான பாயிண்ட் வைக்கிறார். இப்ப பாஜக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுப்பதிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு சிக்கல்களை தருவதற்கான காரணம், எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற போது அவங்க நினைச்ச எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ நாங்க நினைச்ச மாதிரியான ஒரு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு, நீங்க இல்லை என்ற கோபம் தான் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கு காரணம் என்று சொல்கிறார் அல்லவா. இப்ப நாங்க கேள்வி கேட்டோம் பதில் சொல்ல என்று அன்பு சகோதரர் கோவி சத்யன் திருப்பி திருப்பி சொன்னார். 505 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன என்று பட்டியல் போட்டு கொடுத்து விட்டார் முதலமைச்சர். சரி, நான் என்ன கேட்கிறேன், 100 மதிப்பெண் வாங்குவேன் என்று சொன்ன ஒரு மாணவன் 80 மதிப்பெண்ணோ 85 மதிப்பெண்ணோ வாங்கியிருக்கிறான். அவனை பார்த்து ஒரு மாணவன் சொல்றான்,
நீ 100 வாங்குவேன்னா 100 வாங்குவேன்னா வாங்கிட்டியான்னு திருப்பி திருப்பி அந்த மாணவன் கேட்கிறான். சரி நீ 100 வாங்குவேனே, நீ எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு பார்த்தா 20 மார்க் வாங்கி வச்சிருக்கான் அந்த மாணவன். 100 மதிப்பெண் வாங்குவேன் என்று சொல்லி 20 மதிப்பெண் வாங்கிய ஒரு மாணவன் 100 மதிப்பெண் வாங்குவேன் என்று சொல்லி 80ஓ 85ஓ மதிப்பெண் வாங்கிய ஒரு மாணவனை பார்த்து நீங்க என்ன செஞ்சேன்னா, இப்ப இதெல்லாம் யார் செஞ்சா? காக்கா தூக்கிட்டு வந்து போட்ட திட்டமா இதெல்லாம்? சரி, காலை உணவு திட்டம் யார் கொண்டு வந்தா? எடப்பாடி பழனிசாமியா? நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், கட்டணமில்லாத பேருந்து, மகளிர் உரிமை தொகை, புதிதாக 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், சரி, எத்தனை திட்டங்கள். கிண்டியில ஒரு பெரிய பன்னோக்கு மருத்துவமனை யாரு கிட்டினா? எம்ஜிஆரா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களா, அல்லது எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ்ஆ? அது இருக்கு, அது ஒரு பக்கம். அதனால திருப்பி இவங்க ஒரு கட்டமைப்பை விரும்புறாங்க. அது திட்டத்தை அப்படின்னா அவங்க யாரும் எதையுமே கொண்டு வரலங்கிற மாதிரியும் ஒரு வாதம் வந்து. நான் அப்படி சொல்லவே இல்லையே. அவர்கள் இப்ப எம்ஜிஆர் சத்துணவை கொண்டு வந்தார், நான் மறுக்க வாசிக்கிறேன். ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கு, தொட்டில் குழந்தை திட்டம் ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்தாங்க. அப்படி அதுக்குள்ள போலியே. நீங்க இங்க நடைபெற்ற திட்டம் ஒண்ணுமே நடைபெறலைன்னா அதை யாருக்கு கிரெடிட் எடுத்துக்க போறீங்க? அதெல்லாம் இந்த ஆட்சியில நடைபெற்றதானே சார்? நான் ஒரு ரொம்ப சிம்பிளா நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலாக நேயர்களுக்கு கேட்கிறேன் சார், அன்போடு. ஒண்ணுமே நடக்கல வைங்க சார், ஒரு ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல சார். ஜி.கே. நாகராஜ் சார் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தான் சர்டிபிகேட் கொடுக்குது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடு. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை விட்டு போகின்ற பொழுது, ஒரு நிமிஷம் சார், ஆட்சியை விட்டு போகின்ற பொழுது அது 1 விழுக்காடு கூட இல்ல. 1 விழுக்காடு கூட இல்லாத ஒரு பொருளாதாரத்தை கொரோனா 1.5 வருஷம் தின்னுட்டு போயிடுச்சு. இயற்கை சீற்றங்கள், ஒன்றிய அரசுடைய தடை, ஆளுநர் ஒரு பக்கம் சிக்கல், இவ்வளவுத்தையும் தாண்டி 11.19 விழுக்காடு வந்திருக்குன்னா எதுவுமே நடக்காம தான் வந்துருச்சாங்கிற கேள்வி இருக்குதுல. ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், எனக்கு நான் குறைவா தான் நேரம் கொடுத்தீங்க. ஒரே ஒரு வார்த்தை, நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்க, அந்த கூட்டணி சிக்கல் தீர்மா அப்படின்னு. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்பான கூட்டணி சிக்கல் சந்திப்புல சிக்கல் தீர்மான்னு கேட்டீங்க. இந்த சந்திப்பை ஏன் எல்லாரும் கேள்வி பொருளாக்குறாங்க அல்லது கேள்விக்குள்ளாக்குறாங்க அப்படின்னு மரியாதைக்குரிய சகோதரர் நாகராஜ் அவர்கள் வருத்தப்பட்டார். சார் பிரச்சனை அதல்ல. ஒரு அரசு, ஒன்றிய அரசு, ஒரு பிரதமர் நிதி ஆயோக் கூட்டத்தை கூட்டுகிறார். ஒரு முதலமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போனதே நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க. ஆனால் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டு போனாரு? அதிமுக அலுவலகத்தை பார்க்க போறேன்னு போயிட்டு 4 கார் மாறி போய் எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு. அதுதான் விமர்சனம் பொருளாகிறது. நீங்க சொல்லிட்டு போங்க, யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. செங்கோட்டையன் என்ன சொன்னார்? நான் போய் ராமரை கும்பிட போறேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய சொந்த கட்சி, சொந்த கூட்டணிக்காக அவர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஆனா அதற்காக விமர்சனம் அப்படின்னு வரும்போது முக்காடு போடுறாரு அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் வைப்பது சரியா? இல்ல சார், அதெல்லாம் நீங்க அந்த விமர்சனங்களை அவர் வைத்திருக்கிறார். அது தொடர்பாக திரு சரவணன் அவர்கள் தன்னுடைய பதிலை சொல்லுவார். என்னுடைய கேள்வி, இந்த சந்தேகம் ஏன் வெளிகிறது? முக்காடு போட்டார் அப்படிங்கிற வார்த்தை ஏன் வருது அப்படின்னா, நீங்க 3 கார் மாறி போனீங்களா இல்லையா? வெளிப்படையாக போய் சந்தீங்களா? என்ன பிரச்சனை? ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள் சார். கூட்டணி வேறு கொள்கை வேறு என்று சொல்லக்கூடிய வாதத்துல எனக்கு உடன்பாடு இருக்கு, மாற்று கருத்து இல்ல. ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் யாரும் வைக்க முடியாது. நான் ரொம்ப விருப்பமின்றி பேசுறோம் சார். பாஜகவோடு நீங்க கூட்டணி சேர்ந்தால் தான் ஒரு வலிமையான கூட்டணியை கட்ட முடியும், திமுக வெல்ல முடியும் என்று அதிமுக நினைத்தால் அதற்கு முழு உரிமை அதிமுக இருக்கு. அந்த கூட்டணி நேற்று நடந்தது வெளிப்படையான சந்திப்பு தானே. அந்த சந்திப்பை நீங்க அடகு வைத்து விட்டார் அப்படிங்கிற விமர்சனத்துக்கு உள்ளாக்குறது சரியா? நீங்க வச்சது உண்மைதானே சார்? நான் வேணா பட்டியல் கொடுக்குறேன். நீங்க நிதி ஆயோக் கூட்டம் நான் சொல்றேன், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஒன்றிய அரசு கொடுத்தது, ஒன்றிய அமைச்சர் கொடுத்தது. மரியாதைக்குரிய வேலுமணி அவர்கள் உள்ளிட்ட 5 அமைச்சர்களை கொண்ட குழுவை போட்டு தான் சொத்து வரி உயர்வை நீங்க உயர்த்தி ஆகணும். உயர்த்தாவிட்டால் நாங்க உங்களுக்கு தர வேண்டிய எந்த இதையும் தரமாட்டோம், கிராண்ட்ஸையும் தரமாட்டோம்னு ஒன்றிய அரசு சொன்னது. நீங்க விட்டுதானே கொடுத்தீங்க. உங்களுடைய ஆட்சி காலத்துல நீட்டை விட்டு கொடுத்தீங்க. இன்னைக்கு அப்ப இந்த ஆட்சி காலத்துல புதிய கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை நாங்க ஏற்றுக்கொண்டால் தான் 2500 கோடி ரூபாய் நிதியை விடுவிப்பேன் என்று சொல்கின்ற பொழுது நீங்க 5000 கோடி தரதா இருந்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு இவர் ஃபைட் பண்றாருல. இன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய எந்த பிரச்சனையும் இந்த அரசு ஏத்துக்க மாட்டேங்குதுல. நீங்க சிஏஏவை அக்செப்ட் பண்ணீங்களே, சிஏஏவை ஏற்றுக்கொண்டு ஓட்டு போட்டு ஆதரிச்சுட்டு சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற பொழுது என்ன சொல்றாரு? ஒரே ஒரு வார்த்தை பழகு சார், நாடாளுமன்றத்தில் தீர்க்க வேண்டிய பிரச்சனை சிஏஏ. அந்த சிஏஏ பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் ஆதரித்து ஓட்டு போட்டு நிறைவேற்றிட்டாங்க. சட்டமன்ற தேர்தலில் இவர் சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா சிஏஏவை நீக்குவோங்கிறாரு. குறைந்தபட்சம் இந்த கூட்டணி பேசுகின்ற பொழுது ஐயா சிஏஏவை நீக்கணும், நீட் விலக்கு தரணும், இது போன்ற ஒப்பந்தங்களை போட்டாலும் அந்த கூட்டணி வைங்க, வெளிப்படையா வைங்க என்பதுதான் என்னுடைய கேள்வி. சரி, நான் பதில் வாங்கிக்கிறேன் திரு சத்யன்.